யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாணம் முறிஞ்சு போகுது. கணவன் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போறாரு. ஒரு வருஷம் எந்த சத்தமும் இல்லாம அமைதியா போகுது. ஆனா திடீர்னு சரியா ஒரு வருஷம் கழிச்சு மனைவி அந்த கணவனோட ஒட்டுமொத்த குடும்பத்து மேலயும் ஒரு பெரிய கிரிமினல் கேஸ் போடுறாங்க. ஆமா, இது அடிக்கடி நடக்கிற ஒண்ணுதான். இது உண்மையிலே உதவிக்கான குரலா இல்ல விவாகரத்து கேட்டதுக்காக பழி வாங்குற ஒரு சட்ட ரீதியான தாக்குதலா அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். உங்களுக்காக நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் 2026ல நடந்த டாக்டர் சுஷில் குமார் பூர்பே எதிர் பீகார் மாநிலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உச்சநீதிமன்ற வழக்கு. கண்டிப்பா. இந்த வழக்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம 2 சட்டங்களை பத்தி சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ஐபிசி செக்ஷன் 498A, அதாவது கணவனோ இல்ல அவரோட உறவினர்களோ மனைவியை கொடுமைப்படுத்தினா தண்டனை கொடுக்கற சட்டம். ரைட். இன்னொன்னு சிஆர்பிசி செக்ஷன் 482. இது ஒரு தப்பான கேஸ் போடப்பட்டிருந்தா அது அப்படியே ரத்து செய்யறதுக்கு, அதாவது குவாஷ் பண்றதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர். எக்ஸாக்ட்லி. இந்த பவரை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தான் பார்க்க போறோம். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல அடிபட்டு ஒரு வருஷம் கழிச்சு ரெஃப்ரி கிட்ட போய் எனக்கு ஃபவுல் ஆச்சுன்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய சந்தேகம் வருது இல்லையா? அந்த சந்தேகம் தான் இந்த கேஸோட மையமே. இப்போ இந்த வழக்கின் பின்னணிய பாத்தீங்கன்னா 2019ல இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. ஓகே. 2021ல கணவன் விவாகரத்து கேக்குறாரு. ஆனா சரியா ஒரு வருஷம் கழிச்சு 2022ல தான் மனைவி எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுல ரொம்ப விலை உயர்ந்த BMW கார் கேட்டாங்க, கொலை முயற்சி நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. ஒரு நிமிஷம், எங்க தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. இந்த கேஸ் பாட்னா ஹைகோர்ட்டுக்கு போனப்போ அவங்க நாத்தனார, அதாவது கணவனோட தங்கச்சிய மட்டும் கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா முதிய வயசுல இருக்கிற மாமனார் மாமியார ரிலீஸ் பண்ணல. இது எப்படி நியாயமாகும்? அதான் இதுல தான் அந்த சம உரிமை விதி, அதாவது ரூல் ஆஃப் பேரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இப்போ நாத்தனார் மேலேயும் பெற்றோர் மேலேயும் சொல்லப்பட்ட புகார்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ரொம்ப பொதுவா இருந்துச்சு. ஆமா. அப்படி இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் எப்படி நீங்க விடுவிச்சுட்டு மத்தவங்கள மட்டும் விசாரிக்க முடியும்? இது ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் இல்லையா? அதனாலதான் அந்த முதிய பெற்றோர் நேரா உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஓஹோ, சோ உயர்நீதிமன்றம் பண்ண அந்த தப்பு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ கொண்டு போயிருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் இதை எப்படி டீல் பண்ணாங்க? உச்சநீதிமன்றம் ரொம்ப நுணுக்கமா ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. வெறும் தாமதமாச்சு அப்படிங்கறதுக்காக மட்டுமே ஒரு கேஸ தள்ளுபடி பண்ணிட முடியாது. ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த கேஸ்ல விளக்க முடியாத ஒரு வருட தாமதம் இருக்கு. அது கூடவே ஆம்னிபஸ் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆம்னிபஸ் குற்றச்சாட்டுகள்னா அந்த பஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதாவது ரொம்ப தெளிவில்லாம மேம்போக்கா மாமனார் மாமியார் என திட்டினாங்க அப்படின்னு பொதுவா சொல்றது தானே? கரெக்ட். எந்த ஒரு குறிப்பிட்ட தேதியோ நேரமோ சம்பவமோ இல்லாம ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சேர்த்து குற்றஞ்சாட்டுறது. இந்த 2 விஷயமும், அதாவது காரணமே இல்லாத தாமதம் அப்புறம் இந்த தெளிவில்லாத குற்றச்சாட்டுகள், இது 2ம் சேரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கவுண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. விவாகரத்து கேட்டதுக்காக போடப்பட்ட ஒரு எதிர் தாக்குதல் தான் இதுன்னு முடிவுக்கு வராங்க. மாமனார் மாமியார் சண்டை போட்டாங்கன்னு பொதுவா சொல்றது ஒரு கிரிமினல் குற்றம் ஆகிடாது. கண்டிப்பா. குடும்பத்துல சண்டை வர்றது சகஜம்தான். அதனால கணவன் தொடர்ந்து விசாரணையை சந்திக்கணும். ஆனா அந்த அப்பாவி உறவினர்கள் இந்த சட்டத்தால பாதுகாக்கப்படுறாங்க. சூப்பர். சோ இந்த ஆழமான அலசல்ல இருந்து பொதுமக்களுக்கு என்ன பாடம்னா, உங்களுக்கு உண்மையிலேயே அநீதி நடந்திருந்தா உடனே புகார் கொடுங்க, துல்லியமான விவரங்களோட கொடுங்க. அதே மாதிரி வக்கீல்களுக்கும் இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. பொய் வழக்க முறியடிக்கணும்னா விளக்கப்படாத தாமதம் அப்புறம் தெளிவில்லாத குற்றச்சாட்டுகள், இது 2யும் சுட்டி காட்டி ரூல் ஆஃப் பேரிட்டியை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. பழிவாங்கிற நோக்கத்தோட அப்பாவி குழுமங்களை இழுக்கிறத தடுக்கிறதுக்கு கோர்ட் எடுக்கிற இந்த உறுதியான நிலைப்பாடு ரொம்பவே அவசியமானது. எந்த சந்தேகமும் இல்ல. சரி, கடைசியா நீங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். கோர்ட் புகார்ல ரொம்ப துல்லியமான தேதிகளையும் நேரங்களையும் எதிர்பார்க்கறாங்கன்னு பார்த்தோம். ஆனா உண்மையிலே பல வருஷங்களா குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்டு கடுமையான மன அழுத்தத்துல இருக்கிற ஒருத்தரால ஒவ்வொரு விஷயமும் எந்த தேதியில நடந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆமா. அப்படி சொல்ல முடியலைங்கிற காரணத்துக்காகவே உண்மையான பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது கஷ்டமாகிடுமா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.